ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சென்னை பக்கத்தில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பெருமாள் கோவிலுக்கு தான் வந்து போகிறோம். இது வந்து ஒரு மலை கோவில். அண்ட் இந்த மாதிரியான ஒரு பெருமாள் கோவில் சென்னை பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துல மட்டும்தான் வந்து இருக்குது. திருநீர்மலைக்கு தான் வந்து நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். திருநீர்மலையில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு வந்து நம்ம போகிறோம். நான் வந்து வீக் டேஸில் தான் வந்து வந்தேன், அதனால் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த மலை மேலே இருக்க பெருமாள் கோவிலை வந்து ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். திருமாலோட 108 திவ்ய தேசங்களில் இந்த பெருமாள் கோவில் வந்து 62வது திவ்ய தேசமாக அந்த கோவில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு மலை கோவில் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்டெப்ஸுக்கு மேலே நம்ம இந்த படிகளில் ஏறி இந்த கோவிலுக்கு வந்து நம்ம போனோம். நிறைய ஆன்மீக வீடியோவில் கதையில் வந்து நானே வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு மலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட ஒரு நாய் வரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு கோயின்சிடன்ட் தான் வந்து நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் அந்த மலைக்கு போகும்போது என் கூடவே வந்தது. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப ரிட்டன் வரும்போதும் கரெக்டாக என் கூடவே வந்து வந்திருக்கு. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மேலே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் படி வந்து கீழே இறங்கும். இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கான தனி சன்னதி வந்து இருக்குது. இந்த மலையில் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு தான் எல்லோரும் வந்து மேலே இருக்கிற பெருமாளை பார்க்க போகிறாங்க. இந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஏகப்பட்ட வேண்டுதல்கள் வந்து வச்சு கற்களை வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு வேண்டுதல்கள் இங்கே வந்து நிறைய நிறைவேற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த கோவிலோட முக்கியமான வரலாறில் ஒன்று, ராமாயணம் எழுதிய வால்மீகி மகரிஷி வந்து ராமரை வந்து திருமண கோலத்தில் வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்து வேண்டியிருக்கிறாரு, தவம் இருந்திருக்கிறாரு. அதுபடியே ராமர் வந்து இந்த இடத்துல அவதரிச்சிருக்கிறாரு. இவ்வளோ வெயிலில் சென்னை பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு மலைக்கோவில், கண்டிப்பாக எல்லோரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கோவில். நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க. ஒரு சின்ன ட்ரெக்கிங் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். இருக்கிற பெருமாள் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி என்ன இந்த கோவிலில் விசேஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெருமாள் வந்து நின்ற கோலத்தில், அப்புறம் சயன கோலத்தில், அப்புறம் வந்து உலகளந்த பெருமாளை வந்து நடந்த கோலத்தில், அப்புறம் அமர்ந்த கோலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான கோலத்துலேயும் இந்த கோவில் வந்து பெருமாளை வந்து நம்ம தரிசிக்கலாம். நம்ம வந்து இப்போ கோவிலோட டாப்புக்கு வந்து வந்துட்டோம். இங்கே மேலேயும் வந்து ஒரு கோபுரம் வந்து இருக்குது. இங்கே நின்று பார்க்குறதுக்கு வந்து வியூ வந்து அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக வந்து இருக்குது. நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு வியூ. இங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா கீழே மலை அடிவாரத்தில் இருக்கிற கோவிலோட பிரம்மாண்டமான தெப்பக்குளம் வந்து தெரியுது. நீர்வண்ணர் பெருமாள் கோவிலும் வந்து தெரியுது. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்கெண்டில் வந்ததுனால கோவிலில் கொஞ்சம் கூட்டமாக தான் வந்து இருந்தது. அதனால் மேலே இருக்கிற இந்த பெருமாள் கோவிலில் நம்ம வந்து எந்த பெருமாளெல்லாம் தரிசிக்கலாம் அப்படின்னா, சயன கோலத்தில் இருக்கிற ரங்கநாதரை வந்து தரிசிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அமர்ந்த கோலத்தில் இருக்கிற பால நரசிம்மரை வந்து நம்ம தரிசிக்கலாம். அப்புறமா நடந்த கோலத்தில் இருக்கிற உலகளந்த பெருமாளை வந்து தரிசிக்கலாம். அப்புறம் மலை மேலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருச்சுற்று இருக்கிற இந்த பெருமாள் கோவில் 2 திருச்சுற்று இருக்குது. கோயிலுக்குள்ளே ஒரு திருச்சுற்று. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கிற திருச்சுற்று நம்ம பார்த்துட்ருக்கோம். பக்கத்தில் தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது அப்படின்றதுனால ஃப்ளைட்லாம் நீங்கள் அடிக்கடி இங்கே வந்து பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக வந்துருக்குது. கோவில் வந்து காலையில் 8 மணிக்கு வந்து திறக்கிறாங்க, மத்தியானம் 12 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்தது 4 மணிலேருந்து 8 மணி வரையும் கோவில் ஓப்பனில் இருக்குது ஈவினிங்கில். இந்த மலை மேலே இருக்கிற இந்த கோவிலேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். சன்ரைஸ் நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா கோவில் வந்து காலையில் 8 மணிக்கு திறக்கிறாங்க அப்படின்றதுனால நம்மளால் இந்த இடத்துல இந்த சன்செட் வந்து பார்க்க முடியும். சென்னை சிட்டி லைஃப்லேருந்து ஒரு சின்ன கேப் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து தரிசிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது சுற்றி வந்து ஏகப்பட்ட மலைகள் வந்து இருந்திருக்குது இந்த திருநீர்மலையை சுற்றி. ஆனால் இப்போதைக்கு வந்து இல்லை, எல்லாமே வந்து கல்கொரியாக வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த மலையில் கூட கோவில் இல்லை அப்படின்னா அந்த மலையை நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.